ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து கோலம் போட்டேன். தண்ணி தெளித்து கோலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அப்படியே என்னோடய ட்ரெஸ் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க, மாட்டு பொங்கலுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். கவனம் இங்கே வாசனை வருது. அம்மா இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் ஏதோ குக்கரில் இதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அம்மா என்ன குழம்பு இன்னைக்கு? வாட்டுக்கறி. அதான் காலையில் க்ளீன் பண்ண போல் கோழி கறின்னு பார்த்தேன். மதியத்துக்கு மட்டன் பிரியாணி. மதியானத்துக்கு மட்டன் பிரியாணியா? இந்த கறியெல்லாம் 65 க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அதான் மதியானம் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அவ்வளோதான். அம்மா பார்த்திங்கன்னா அந்த கறியை போடுறாங்க. எதில் போடல, அந்த குக்கரில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா எது செஞ்சாலும் அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். அப்படியே வாசனை வந்தோடனே மயங்கி விழுந்துருவேன். அம்மா கிண்டுறாங்க. அதையே நல்லா வாசனை வருது கம்ம கம்மன்னு. எங்கள் அம்மாலாம் மசாலாலாம் வாங்க மாட்டாங்க. வீட்டில் தான் பவுடராக அரைச்சி வைப்பாங்க. நாலாம் பூண்டு இங்கே பேஸ்டெல்லாம் வேறு அரைச்சி வச்சுருக்குறாங்க எங்கள் அம்மா. பூண்டு இதுதான் போடணும். கொஞ்சம் சவுண்டாக சொல்லுமா. மிளகு பூண்டெல்லாம் அரைச்சி அந்த நம்ம சட்டியில் வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும். ஆமாம், அப்படி தான் நல்லாயிருக்குமா. எனக்கு தெரியாது எதுவும். அதில் வச்சாதான் இந்த மிளகு பூண்டு அரைச்சி வைக்கிறது தான் டேஸ்ட்டே. அது ஒரு தனி டேஸ்ட். ஆமாங்க, மசாலா போட்டு செஞ்சாலாம் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு வராது. மாட்டுக்கறிக்கு மெயின் பூண்டு மிளகு தான் வறுத்துட்டு அரைச்சிக்கணும். இதுவே போதும், எந்த மசாலாவும் போட வேண்டியதில்லை. இதை போட்டு அந்த இஞ்சி மிளகு போட்டு தம் போட்டு போட்டு குழம்பு ரெடி. வேறு அரைச்சதான் போகிறோம்.